Hi guys, welcome to TN Jobs Tamil. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்துட்டு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க வரும். அந்த டேட் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது வந்துட்டு ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். இதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்துட்டு நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதும். போஸ்ட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிபிஎம், ஏபிபிஎம், டிஎஸ் போன்ற பதவிகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதில் அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓல்டு நோட்டிஃபிகேஷன் வச்சு நான் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக வந்துட்டு போட்டிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்களோட ஷார்ட் நோட்டீஸ். ஓகே, அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். ஓகேங்களா, இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு வருஷத்துக்கு 2 முறை வரும். ஸோ எப்படி வரும் அப்படின்னா Schedule 1, Schedule 2 அப்படின்ட்டு 2 முறை வரும். ஸோ இப்போது Schedule 1 வந்துட்டு ஜனவரி மாதம் கொடுத்துருக்காங்க. Schedule 2 வந்துட்டு ஏப்ரல், மே இந்த மாதிரி மந்தில் வந்துட்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, பட் Schedule 1 வந்துட்டு இந்த மாதம் ஜனவரியில் கொடுத்துருக்காங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போன்னா ஜனவரி மாதம் 29ஆம் தேதி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும். வேக்கன்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்போ இது 17ஆம் தேதிக்குள்ளே 16ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோடைய வேக்கன்சிஸ் வந்துட்டு அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அந்த வேக்கன்சிஸ் வந்துட்டு ரீசெக் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்துட்டு இந்த டேட் வந்துட்டு அவங்க எடுத்துப்பாங்க. 23ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் அவங்க இந்த டேட்டை எடுத்துப்பாங்க. இதில் வேக்கன்சிஸ் வந்துட்டு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் யாராச்சும் இறந்துருப்பாங்க, ரெசிக்னேஷன் வாங்கியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் வாங்கியிருப்பாங்க, ஓகேங்களா, இல்லை வேலையை விட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா ப்ரொமோஷன் வாங்கியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து போகிறதுனால வேக்கன்சிஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா, ஸோ அதாவது 6 மாதத்துக்கு மேலே இப்படி வந்துட்டு நடந்துட்டு இருந்தால் அந்த வேக்கன்சிஸ் வந்துட்டு காலியாகப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம தமிழகத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 3000லேருந்து 4000 வேக்கன்சிஸ் வரைக்கும் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பிடிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா போன வருடம் வெளியிட்ட அவங்களுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக வச்சு பார்ப்போம். போன வருடம் எப்போ வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா ஜூலை, ஏன்னா Schedule 2ங்கனால ஜூலையில் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு என்னென்னலாம் போஸ்ட் வரும் அப்படின்னா, பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட், பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அப்புறமேட்டுக்கு டாக் சேவாஸ் அப்படின்ட்டு இந்த மாதிரி பல போஸ்ட் வந்துட்டு அவங்க வெளியிடப்படும் அப்படின்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஜிடிஎஸ் அப்படின்னா இந்த மாதிரி போஸ்ட்டு தான் வந்துட்டு வரும். ஓகேங்களா, இது ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர், அதாவது ஆக்டிவான மொபைல் நம்பர் அண்டு இமெயில் அட்ரஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூப்ளிகேட், அதாவது சப்போஸ் டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் வேறு ஏதாச்சும் நீங்கள் வந்து மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணப்படும், நாட் அலௌட் அண்டு ரிஜெக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு போன வருடத்துக்கான ஆன்லைன் சப்மிஷன். இது எல்லாமே இதில் பார்த்தோம் அப்படின்னா சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்டாக ரூரல் ஏரியாஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 4 மணி நேரம் இல்லைனா 5 மணி நேரம், ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேவாக்கு அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 65 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு உங்களால் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல், அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டுக்கு எப்படி ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கம்பைன்டு டியூட்டிஸ் பார்க்குற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமேட்டுக்கு நான் அவைலபிலிட்டி யாராச்சும் இல்லை அப்படின்னாலும் அவங்களுடைய ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதர் ஒர்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த எம்ஓ மெயில் ஓவர்சீஸ்ன்னு சொல்லக்கூடிய வேலை, அந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட், ஐபிஓ, இவங்க எல்லாமே அவங்களுடைய மெயில்ஸ் அவங்க அவைலபிலிட்டி இல்லாதப்பையும் நீங்கள் வந்துட்டு அந்த வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு அசிஸ்டண்ட் பிரான்ச் மாஸ்டருக்கான ஜாப் ப்ரொஃபைல் பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு
நீங்கள் ஸ்டாம்ப்ஸோ இல்லை ஸ்டேஷ்னரிஸோ போய் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா மெயில், ஓகேங்களா, அதை வந்துட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வீடு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்புறமேட்டுக்கு அக்கௌண்ட் ஆஃபீஸையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பேமெண்ட்ஸ் டெபாசிட்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டாக் சேவா பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு முழுக்க முழுக்க சப்போஸ்ட் ஆஃபீஸில் தான் வந்துட்டு நீங்கள் என்கேஜாக இருக்க மாதிரி இருக்கும். சப்போஸ்ட் ஆஃபீஸு, ஹெட் போஸ்ட்டு, இந்த ரயில்வேஸ் டிபார்ட்மெண்ட்ஸு இதில் தான் வந்துட்டு உங்களோட ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும். அதுலேயும் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்டாம்ப்ஸோ ஸ்டேஷ்னரிஸோ சேல் பண்ணுற மாதிரி, இல்லை மெயில் வந்துட்டு நீங்கள் டோர் ஸ்டெப்ஸில் வீட்டுக்கு போய் கொடுக்குற மாதிரி, பேமெண்ட்ஸு டெபாசிட்ஸு அண்ட் அதர் டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்களுடைய ஜாப் டியூட்டிஸ் எல்லாமே இந்த போஸ்ட் மாஸ்டர்ஸ் இதுங்கெல்லாம் இருக்காங்களே அவங்களுடைய அசைன் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பிபிஎம்க்கு பார்த்தோம்னா 12,000 29,000 வரைக்கும் சேல்ரி. ஏபிபிஎம் டாக் சேவர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 10,000 24,000 வரைக்கும் சேல்ரி. ஓகேங்களா. ஏஜ் லிமிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமமாக 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமமாக 40 வயசு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேட் படி உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கோ அதுதான் வந்துட்டு எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா. இங்கே வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸு, இடபிள்யூஎஸ்க்கு வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கிடையாது. பிடபிள்யூடிக்கு வந்து 10 வருஷம். ஓபிசியில் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 வருஷம். எஸ்சி எஸ்டியில் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th முடிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தோம் அதுலேயும் வந்துட்டு 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. லோக்கல் லாங்குவேஜில் நீங்கள் வந்துட்டு 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனோட போஸ்ட் இதெல்லாமே அனக்ஷஸில் கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள் போஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. அதர் குவாலிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், சைக்கிளிங் நாலேஜ் இருக்கணும், அப்புறமேட்டுக்கு அடிக்வேட் மீன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அந்த இது குவாலிஃபிகேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் அந்த நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, பட் வந்தால் நான் உடனே உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். செலெக்ஷன் க்ரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா முழுக்க இது வந்துட்டு மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எவ்வளோ அந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்துட்டு அதாவது நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க அந்த மார்க்ஸ் வந்துட்டு கிரேடாக அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. கிரேடோ இல்லை பாயிண்ட்டோ அதைப்படி வந்துட்டு அவங்க கன்வெர்ட் பண்ணி மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்கிங் வரும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது 9.5 கிரேட் வந்துட்டு 10 இருக்குது அப்படின்னா கிரேடு பாயிண்ட் வந்துட்டு 10னா கிரேடு வந்துட்டு A1. நோட்டிஃபிகேஷனோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இவ்வளோ தான். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.